லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். விவாதத்தை திரு TSS மணி அவங்கள்ட்ட இருந்து துவங்குறேன் சார். விஜய் பூஜ்யம் மாதிரி தனித்து நின்றால் மதிப்பே இல்லை அப்படிங்கிற தமிழிசை உடையது. இன்னொரு பக்கம் அதிமுகவும் ஐடி விங்கில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் என்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவார் சார்? இல்லை, அது எனக்கு நீங்கள் உங்கள் கேள்விக்கு அர்த்தம் புரியலை. ஏன்னா விஜய் நேற்று செயற்குழுன்னு சொல்லி அவர் கூட்டிய 2000 பேருக்கு கூட்டும் பொழுது பேசியது இருக்குல்ல, அதில் அதிமுக பாஜக சரண்டராக இருக்குது என்ற விஷயமோ அல்லது அவர்கள் நேரடியாக திமுக மறைமுகமாக என்பதாக இதுவரை அதிமுக தாக்காமல் இருந்தவர் தாக்கியதுனால பதிலுக்கு அவங்களும் தாக்கியாங்கணும்ல. தொண்டர்களை எல்லோருமே மெயின்டைன் பண்ணணும் தேர்தல் நேரத்தில். அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஊழல் கட்சின்னு எங்களை சொல்கிறீங்களா, நீங்கள் ஊழல் இல்லையா, அந்த டிக்கெட்டெல்லாம் முதல் நாள் விற்றதில் வந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்திருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதில் விசில் சத்தம் எங்கள் குக்கரில் கூட கேட்கணுட்டாங்க. அதுதான் அவங்க ஒரு நகைச்சுவையாக. அப்போ இப்போது குக்கர்காரரை எல்லா இடமும் எடுத்துகிட்டு போய் விசில் சத்தம் செய்ய வைக்கணும். அது வேறு இப்போது கவுண்டர் விசில், அது ஒரு குக்கர் தேவையாகி போச்சு பாஜகவுக்கு. என்ன வேலை தமிழ்நாட்டில்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்தமாரி குக்கரை கூப்பிட்டு போய் விசில் சத்தம் வைப்போம். அவங்களுக்கு வேலை வந்துட்டு பாருங்கள். அப்போ எல்லோருக்குமே வேலை கொடுக்கும் போல் இந்த தேர்தல். பிரச்சனை விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் அது சரியான செய்தி அல்ல. அப்படி யதார்த்தங்கள் இல்லை. இன்னுமா சார் ஆட்கள் வருவாங்கன்னு நம்புறீங்க? இன்னுமானா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இன்று மாலை ஏடுகள் என்ன வந்திருக்கு? இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் என்ன வந்திருக்கு? இன்று காலை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்கிறாரு? இன்று காலை ஆங்கில ஏட்டில் என்ன வந்துச்சு? அதனுடைய எதிர்வினையாக செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்காரு? எல்லாம் கணக்கில் வராதா? புரியல எனக்கு. என்ன பேசியிருக்காரு, என்ன எடுக்கணும் அதிலிருந்து சப்ஜெக்ட்? ஆங்கில ஏடு ஹிந்துவில் கோலப்பன் ஒரு நியூஸ் ஐட்டம் எழுதுறாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள்ட்ட பேசிட்டு எழுதுறேன்னு எழுதுறாரு. நாங்கள் ஏற்கனவே 2021 என்ன கொடுத்தோமோ அந்த தொகுதிகள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது என்பதாக தெளிவாக சொல்லிடுறார். தேமுதிக பற்றி பேசும்பொழுது தேமுதிக வர்றாங்க, எங்கள்கிட்ட இரட்டை இலக்கம் கேட்காங்க, நாங்கள் ஒற்றை இலக்கம் தான் கொடுக்க முடியும் சொல்லிடுறாரு. மக்கள் நீதி மையம் கேட்காங்களேன்னதுக்கு அதில் ஒருவர் சொன்னதாக போடுறாங்க. அவருக்கு ஒரு MP கொடுத்துருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் 6 சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25 இடம் தான். அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைகிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைகிறது அப்படிங்கிறதையா? எதுவுமே உடையலையேங்க, வலுவாக இருக்குங்க. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த பக்கம் இப்படி சொல்றீங்க, எப்படி புரிஞ்சு? திமுக கூட்டணி வலுவாக இருக்குங்க. இல்லைன்னு யாராவது சொல்லட்டும், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. சரி, அப்போ ஏன் செல்வ பெருந்தகை அப்படி பேசுறாரு? மாணிக்கம் தாகூருடைய ட்வீட்டில் அவர் சொல்றாரு. செல்வ பெருந்தகை பேசியது இன்னும் வரல, நான் சொல்லலை. நான் நீங்கள் காலையில் ஹிந்து பேப்பரில் வந்தது சொன்னேன் நான். சரி சார், ஆங்கில ஏட்டில் வந்துருச்சுல்ல. சென்னையில் யார் இருக்கா காங்கிரஸ் கட்சியில்? இன்னைக்கு குடியரசு தினம் யார் இருக்கா? கிரீஷ் சோடங்கி இருக்காரு. ஆங்கில ஏடு ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு படித்த பிறகு என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்லாங்க. சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள பேசிக்கிற மாட்டாங்களா? செல்வ பெருந்தகை கொடியேற்றி வைத்து விட்டு என்ன சொல்கிறாரு என்பது தானே இன்றைக்கு மாலை ஏட்டு செய்திகள். அதுதானே இன்றைக்கு ஊடகங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றியை காங்கிரஸ் கட்சி தீர்மானிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு சொல்லல அவர். ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தானே இருக்கு, வலுவாக இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க நாங்கள் 39 41 கேட்போம் அப்படின்னு சொல்லலை, கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலை, பேசிகிட்டு இருக்காங்க என்பது திமுக தலைமை ஒப்புக்கொள்ளுது, காங்கிரஸ் தலைமை பேசிக்கொண்டிருக்காங்க என்பதை. அப்படி இருக்கும் பொழுது என்ன கேசி வேணுகோபால் பேசினார் எப்படிலாம் வந்திருக்கு அதில், சரிதானா? அதற்கு பிறகு அவர்கள்
25 தான் என்பது போல் ஒரு பேட்டியை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் இல்லை, கட்சினா அதுதானே. சார் இது இப்போ அது எதிர்வினை ஆற்றும் பொழுது காங்கிரஸ் கட்சி தீர்மானிக்கும்னு சொன்னால் யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் 2026 என்பதை காங்கிரஸ் கட்சி தீர்மானிக்கும். இப்போ காங்கிரஸ் யாரை விரும்புகிறாங்க காங்கிரஸ்? ஏங்க நீங்கள் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, திமுக இல்லைன்னா தாவேகான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே நாட்டில் பரவலாவெல்லாம் பேசுகிறீங்க. அதன்படி அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன நடந்துச்சு? இல்லையே, யாரும் வெளியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வெளியில் இந்த மாதிரி திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாது என்று மேலிருந்து சொன்னார்கள். தலைவர்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னாங்க. அந்த தலைவர்கள் பேசுவது பற்றி தானே வருது இது. அப்போ அதில் என்ன கேட்டாங்க, என்ன கேட்குறாங்க என்ற ரகசியமெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லணுங்கிறீங்களா? இல்லை, கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்விட் போட்டிருக்கார் சார். இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்று அன்பு தலைவர் கார்கே அவரிடம் கோரிக்கை வைப்பேன். அடுத்தது, தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதிகார திமுருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது அப்படிங்கிறார். ஆமா, சொல்லு. இதுல தாவேகாவை பற்றி இருக்குல்லாங்க. தாவேகா என்பது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சிங்க. திமுக ஏத்து தாங்க எல்லோருமே இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து இப்போ தேவையில்லாம இப்போ இல்லாத பாஜக பற்றி பேசணுங்கிறீங்களா? அதில் தலைப்பில் போட்டதுக்காக அப்படி பேச முடியாது. சொல்லு. அப்போ நேரடியாக அவர்கள் வந்து மாணிக் தாக்கூர் இப்படி சொல்றாரு, அது வந்து தளபதிக்கு தான் செக்குன்னு வைங்க. என்ன, தளபதிக்கு மறுபடியும் கொடுப்பாங்களா அந்த இடம் வடக்குங்கிற விஷயம் இருக்குது. எப்படியோ திருப்பரங்குன்றத்தை வாங்கிக்கிட்டாங்க பாஜகன்னு சொன்னால் வந்து ராஜஞ்சலபா வந்து வடக்க நிற்க போகிறாரு, அது வேறு விஷயம். என்ன வெற்றி பெற போகிறாரு, ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த இடத்துல, அது வேறு விஷயம். அது நீங்கள் சொல்கிற மாணிக்க தாக்கூருக்கான பதில். இங்கே வந்து நேரடியாக அவங்க கேட்பது என்ன என்பது தான் விஷயம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தில் பங்கு என்பதை பிரித்து கொடுப்பதில் என்ன சங்கடம்? கூடலூர் வந்த பொழுது வந்து ராகுல் காந்தி கேட்டாருன்னு சொல்லி வந்துச்சா? இதே தானே வந்துச்சு. இங்கே ஸ்டாலினுக்கு என்ன சங்கடம்னு கேட்டாருன்னு. பிறகு ராகுல் காந்தியே பேசிகிட்டு இருந்தால் அது இமேஜ் கெடும்ல, பேசலாமா? அப்போ யார் பேசுவா? அகில இந்திய தலைவரை யார் பொறுப்பில் இருக்கிறதானே பேசுவாங்க. அப்போ அவங்க கேட்பதே இதுதான். மோடி அவர் வந்து மத்திய பவரில் இருக்கும் பொழுதும் ஷேர் இன் பவர், ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காரு. சந்திரபாபு நாயுடு தனித்து வெற்றி பெற்றும் ஆட்சியில் பங்கு பவன் கல்யாணுக்கும் பாஜக கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து டெமோக்ரஸிக்கு லீடர்ஷிப்பு தலைமை கொடுப்பவர்னு சொல்பவருக்கு அங்கே டெமோக்ரஸி இருக்கா? இப்படிலாம் கேட்காங்க. புரியுதுங்களா? அப்போ அவர்களுடைய கேள்விகளை கராராக இருப்பது மட்டுமல்ல, 41 சீட்டு கேளுங்க என்பது போலெல்லாம் வர்றாங்க. 39 கேட்டுட்டு இருந்தவங்க. சரி, நீங்கள் தொகுதியை குறைச்சி கொடுத்தாலும் ஆட்சியில் பங்கு என்று கொடுக்கலைன்னா, இன்னைக்கு செல்வ பிறந்தகை இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி வந்த பிறகு விசாரித்தா ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் அவங்களுக்கு ஆட்சி இல்லை அப்படிங்காங்க. சத்தியமூர்த்தி பவனில் பேசி கொண்டிருப்பது அவங்களுக்கு ஆட்சி இல்லை. சரி, அவங்க விரும்புகிற கட்சியில் போய் சேர்ந்தா அவங்க ஆட்சி அமைச்சிட முடியுமா? நாங்கள் ஏற்கனவே பவர் இல்லாமல் தானே இருக்கோம். வி வில் கோ எலோன்ங்கிற வார்த்தை டெல்லியிலேருந்து வருது. போதுமா? வார்த்தையே சொல்லியாச்சு உங்களுக்கு. அப்படின்னா தனியாவா? அலோன்னா தனியான என்ன அர்த்தம்? எது ஆப்ஷன் ரெடியாக இருக்கோ அதனுடன் அர்த்தம். தனியானா வெளியான அர்த்தம். அது காங்கிரஸ் இன்னும் வீக் ஆக்குறது மாதிரி இல்லை சார். காங்கிரஸுக்கு என்ன வீக்கு? எங்களுக்கு எங்கள் விழுக்காடு தெரியும், 5 விழுக்காடு. திமுகவுக்கும் அதனுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னு கேட்காங்க. விசாரிச்சா விவாதிச்சா இப்படிலாம் கேட்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? அது என்னது அழகி படமா? இந்த பிரபுதேவாவும் விவேக்குமா? ஓமனம் ஏமனம் 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 எல்லாம் விவாதிக்கப்படுது. புரியுதுங்களா?
அதனால் ஆட்சியில் பங்கு என்பதில் அவர்கள் வந்து இத்தனை ஆதாரங்களுடன் பேசுகிறார்கள் காங்கிரஸ் தலைமை. அப்போ விஜய் காங்கிரஸ் தன்னிடம் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதுனாலும் ஆகுங்க. காங்கிரஸோட யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இன்னும் வந்து பிப்ரவரியே தொடங்கலை. தொடங்கினா என்னெல்லாமோ வரும், என்னெல்லாமோ மாற்றங்கள் வரும் தமிழ்நாட்டில். இன்று கேட்டீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதையும் சொல்லணும்ல. நம்ம போய் சொன்னோம்னா ஆயிரும்ல. இது எல்லாமே விவாதத்தில் இருக்கு. இத்தனையும் தெரிந்தவர் தான் விஜய். அதனால விஜய் பேசும் பொழுது அவர் வந்து சொல்லிவிட்டாரு. மணி சார், ஒரு பக்கம் திமுக வலுவா இருக்குதுங்கிறீங்க, காங்கிரஸ் அலோன்னு இன்னொரு பக்கம் சொல்றீங்க. குழப்புற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சார். நாங்கள் வந்துட்டாங்க வெளியே, தனியாக போயிட்டாங்கலாம் சொல்லவே இல்லையே. என்னெல்லாம் அவங்க வார்த்தைகள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது, என்ன சொல்லாடல்கள் வந்து அங்கு பரஸ்பரம் பரிமாறப்படுகிறது என்பதை சொல்கிறேன். அதனால் எதுவும் முடிவு இல்லை என்பதற்காக. சரி.